இந்த வேலை பார்த்துட்டு வர ஆம்பளையால அனுசரித்து வச்சுக்கோங்க. ஆமாப்பா. ஆமாம். ஏன் என் வங்க ஆச்சியா தன்னால் வண்டி ஓட்டி கொத்தனார் வேலை பார்த்து ஆறுக்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 8 அந்த வாத்துக்கு தண்ணியை வச்சு அடைச்சி போடுங்க. அப்போ ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இந்த பொம்பளையாலும் வேலைக்கு போயிட்டு வர மனுஷன் நிம்மதியாக இருக்க விடுறதில்ல. ஏன்பா? புருஷன் பக்கத்தில் போய் கூட உட்கார்றதில்ல. இந்த லோனுகளை எடுத்து வச்சு போடுறீங்க. இந்த லோனுகளை எடுத்து வச்சுவிட்டு சைஸா குமீர over அந்த லைன். ஆமாம் லோனுகளை. அது என்னென்ன லோனு? விடிவெள்ளி, HDFC எத்தனை லோன் இருக்கு. இந்த லோனை பூரா எடுத்துவிட்டு இந்த லோனு கட்டுற நாள் வந்தவொடனே புருஷன் பக்கத்தில் போய் சைஸா உட்காந்து புருஷனை ஏங்க ஏங்க அப்போது புருஷன் என்னம்மா பண்ணுவார் ஆசையா இந்த லோனுக்காரன் வந்துட்டேன் அவனு சீட்டு கட்டணும் ஒரு 3500 தூக்கி போட்டா அவன் மாதிரி எடுத்துக்கிட்டு ஓடிடுவேன். நீயே சீட்டு கட்டாமல் தெரியற நீ என்ன அடுத்த. ஆமாம் இப்படிலாம் சொல்லக்கூடாதுனால அது முக்கியமான சொல்லணும். இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் செல்ஃபோனை கையில் கொடுக்காதீங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் கச்சேரி பண்ணுறதை விட எங்கே போனாலும் நல்லதை மட்டும்தான் சொல்லுவேன். அவ்வளோ கொலையாக அறுத்துருவேன். அது வேறு விஷயம். ஏன் செல்லை கொடுக்காதீங்கன்னு கேட்டால் இன்றைக்கி என்னென்ன பாட்டை வித்தியாசமாக வந்துருச்சு. பழைய பாட்டுகளை இப்போ தூக்கி இந்த என்ன பாட்டு சீரனோ நீச்சி. அப்புறம் இன்னொன்று பாட்டாங்க தூத்துக்குடி கொத்தனார். சொல்லாதண்டி வார்த்தரா அதை சொல்லாத. இன்னொன்று என்னமோ பாம்புண்டாங்க அப்புறம் பிடிச்சி அப்போல்லாம். அதனால இப்பெல்லாம் தயவு செய்து பிள்ளைய கையில் செல்ல கொடுக்காதீங்க கண்டிப்பாக. ஆமாம் அப்படி சொல்லிக்கொண்டு அம்மா வாங்கம்மா சுறுசுறுப்பு எப்படி தெரியுமா படம் அடி பாக்கு வத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் அடி நாலுங்கிழமை பார்க்கணும் நாக்கு சவக்கு சவக்கு ஏர் போய் விட்டது. ஏன் 2 பேரும் பொம்பளைக்கு பொம்பளை கட்டி படிக்கிறீங்க ஆம்பளையால் கிடைக்கலையா? அடி நாலுங்கிழமை பார்க்கணும் நாக்கு சவக்க போடணும் அடி அண்டி உள்ள உனக்கு சம்மதமா நம்மளெல்லாம் சேர்ந்திருந்தா உருவத்துக்குமா அடி அண்டி உள்ள உனக்கு சம்மதமா. நான் மதுரையில இருந்து புதுக்கோட்டையில வந்து கச்சேரி வாங்கினது கொள்ளப்பைய வாயிலையும் பல்லுலையும் வச்சு என் வண்டி 10,000 ரூபாய்க்கு வேலை வச்சது எனக்கு தெரியுமா? அடி பாக்கு வச்சல மாத்தணும் அதிசயம் என்ன எரிச்சமே இல்லாம என்னடி அவர் லைட்லாம் போட்டதுக்கு அப்புறம் நீ உடைச்சினா என்ன எப்படியா கொஞ்சம் மேடை இரு சுரண்டாத வெதர் அத்துப்படுவேன். என்னடா கெச்சு கார்த்தி மாதிரி சட்டை போட்டு தர்றேன். இந்த புதுக்கோட்டை மண்ணு நான் அட்வான்ஸ் வாங்க வந்தனைக்கே சொன்னேன். என்னன்னு இந்த புதுக்கோட்டை மண்ணில் வந்து யாருமே தோத்துட்டு போக முடியாது. ஏன்னா கிராமிய நிகழ்ச்சிக்கு பேர் போன ஊரே நம்ம புதுக்கோட்டை தான். ஜோரா கைத்துட்டுங்க எல்லாமே. ஏன்னா ஒரு 16 வருஷமா அந்த தொழிலில் இருக்கு. இந்த புதுக்கோட்டைக்கு வந்ததே நான் உலகம் பூரா தெரிய ஆரம்பிச்சேன். அப்படியா கொஞ்சம் மேடையில் நீங்கள் 2 பொம்பளை வெள்ளரிக்காய் வைக்கிற மாதிரி ஆடுறீங்களடி. ஏமா அப்படி ஆடுறீங்க? இவ்வளவு என்ன டான்ஸ் ஆடுறாளுங்க? என்ன இந்த என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பசங்க யாராச்சும் கையே காமிச்சிட்டா என் புருஷன் வந்திருக்க நம்பர் தர நாளைக்கு கால் பண்ணுங்க, என் புருஷன் வந்திருக்க நம்பர் தர நாளைக்கு கால் பண்ணு. இதான் டான்ஸ். சரி இப்பெல்லாம் ஆடக்கூடாது. இன்னும் சுறுசுறுப்பா எப்படி எதுல விட்டேன் அதுல எல்லாம் விடுறதுல எத்தனை பேர் சொல்றாங்க பாரு. 8 மாசம் ஆச்சுரா. ஓம் சக்தி கொண்ட நல்ல குலுங்கி தடி சத்தியா கொண்ட பூவு அடி தடி கொண்ட நல்ல 1 2 3 ஒழுங்கா ஆடி 3 4 5 ஆடி ஆடி 1 2 3 ஒழுங்கா ஆடி 3 4 5 ஆடி ஆடி ஓடுகிற ஓட்டத்தில குட்டி
உள்ள போறிய என் நெஞ்சு அடைக்குதுடா டேய். ஐயோ அண்ணே சும்மாவே எனக்கு ஒரு பாடி வந்துச்சு எங்க அது கீழே தான் கிடக்கா என்னடி நீ கொண்டு அப்படி நசுங்கிருச்சு அவ்வளவுதானா ஏய் நான் ஒண்ணும் பண்ணலடி யார் தான் என் மேல படுத்தவன் ஏய் உன் மேல படுத்தாங்களா யாரும் இல்லடி அப்புறமா போய் உள்ள 8ஆம் நம்பர் உள்ள படு ஏய் யாரும் படுக்கலாம் இல்லை படுக்கலையா குப்பரை படுத்திருந்த நான் சத்தியமா சொல்றேன் சரி அவ சரியான பொம்பளை சரி நான் குப்பரை படுக்க ஓட்டி தானே என் மேல படுத்தா நான் மல்லாக்க படுத்துக்கிறேன் என் மேல படுக்க சொல்லு அது ஊமை பிள்ளைகிட்ட போய் சொல்ற அந்த இடத்துல ஆட விட்டுருவேன் ஆகாய தாமரையே அழகான தேவதையே ஆகாய தாமரையே அழகான தேவதையே கற்பகமே கொஞ்சம் நில்லு ஏ கலை நான் பெரிய சூப்பர் ஸ்பீக்கர்ல பாடுறேன் இங்க வாங்கத்தா என்னடி என்னடி என்னை கூட்டி அந்த அடிக்கிறிய என்ன